வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகை கடையொன்றுக்கு நேற்று மதியம் சென்ற குழு ஒன்று 30 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலீஸ் புலனாய்வு பிரிவு என தெரிவித்து நகை கடைக்குள் நுழைந்து 3 அடங்கிய குழு சோதனை நடத்தப் போவதாக தெரிவித்து கடையில் இருந்தவர்களுடன் அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டு பணத்தை பறித்து சென்றுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட கடை உரிமையாளர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார். கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்து வருகின்றனர். மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு போலீசாரை முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கை ஒன்றிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகம் உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விடயம் என்பதுடன் காட்டுமிராண்டித்தனமான ஒரு விடயமாகும். இந்த மிலேச்சத்தனமான செயலுக்கு மன்னாரில் உள்ள போலீசாரை முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். நொச்சிக்குளம் மக்கள் தொடர்ந்து பழிவாங்கப்படுகிறார்கள் என்றும் தொடர்ச்சியாக நொச்சிக்குளம் கிராமத்தின் மக்கள் படிப்படியாக படுகொலை செய்யப்படுகின்ற சூழல் காணப்படுகின்றது. இந்த விடயத்தை கடந்த அரசாங்கத்தில் மக்கள் பாதுகாப்பு தொடர்பாடல் அமைச்சரோடு நான் நேரடியாக பேசியிருந்தேன். காரணம், துப்பாக்கி பாவிக்கப்பட்டுள்ளது. முன்னர் AK-47 பாவிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது எந்த வகையான துப்பாக்கி பாவிக்கப்பட்டுள்ளது என்பது தெரியப்படவில்லை. இந்த துப்பாக்கி பிரயோகம் நொச்சிக்குளம் மக்களை பார்த்துத்தான் பிரயோகிக்கப்படுகின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். மன்னார் போலீசாருடைய மெத்தன போக்கும் இதில் அடங்கியிருக்கின்றது. அந்த கிராமத்து மக்கள் அச்சத்தோடு வாழும் சூழலிலே மீண்டும் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் இந்த படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே இது கண்டிக்கத்தக்கது. இவ்விடயம் சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்களினதும் கவனத்திற்கும் நாடாளுமன்ற கவனத்திற்கும் முக்கியமான விடயமாக கொண்டு வரவுள்ளேன். ஏனென்றால் இது தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற விடயமாக இருக்கின்றது. போன உயிர்களை மீளப்பெற முடியாது. துப்பாக்கி பிரயோகத்தால் உயிர் நீத்த குடும்பங்கள் அச்சத்தோடு வாழுகின்ற நிலைமை தொடர்கின்றது. ஆகவே இதன் முழு பொறுப்பையும் போலீசார் எடுக்க வேண்டும். இந்த சம்பவத்திற்கு காரணம் போலீசாருடைய கவனஹீன அசமந்த போக்கு என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். முப்படைகள் அங்கே பாதுகாப்பு நடவடிக்கையில் இருக்கும் போது இவ்வாறான விடயங்கள் நடைபெறுவது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. அந்த வகையில் இவ்வாறான சம்பவங்கள் நிறுத்தப்பட வேண்டிய விடயங்களாகும். சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். இதற்கான குழு அடங்கிய புலனாய்வுத்துறை நடவடிக்கைகளை போலீசார் உடனடியாக ஆரம்பித்து செயலில் இறங்க வேண்டும். மன்னாரில் உள்ள போலீசாரை மட்டும் வைத்து இதற்குரிய நடவடிக்கைகளை செய்து கொள்வது முடியாத காரியமாகும். எனவே கொழும்பில் இருந்து விசேட குழு அடங்கிய போலீசார் வரவழைக்கப்பட வேண்டும். போலீசார் அதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டுவதுடன் சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பது எனது கோரிக்கை என அவர் வெளியிட்ட அறிக்கையிலேயே குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சியில் ஊடகவியலாளர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கிளிநொச்சி போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி உறுதியளித்துள்ளார். கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலக பிரிவில் உள்ள மூத்த ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் பாஸ்கரன் மீது கடந்த 15ஆம் திகதி புதன்கிழமை காலை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் பொருட்களுக்கும் சேதம் ஏற்படுத்தியுள்ளதுடன் செய்தியாளர் பாஸ்கரனை தலைக்கவசத்தால் தலையில் தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக பொருட்களுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பாகவும் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் புதன்கிழமை முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்தை போலீசார் நேரில் சென்று பார்வையிட்டதுடன் சம்பவத்துடன் தொடர்புபட்ட 2 சந்தேக நபர்களை அன்றைய தினமே கைது செய்திருந்தனர். குறித்த தாக்குதல் சம்பவத்தை போலீசார் திசை திருப்பும் நோக்கில் பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளருக்கு எதிராக புதன்கிழமை மாலை போலியான முறைப்பாட்டை பதிவு செய்து கொண்டதுடன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த தாக்குதல் மேற்கொண்ட 2 பேரில் ஒருவரை குறித்த சம்பவத்தில் இருந்து விடுவித்து மற்றைய ஒருவரையே நேற்று மாலை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி இருந்தனர். இதனை அடுத்து நேற்று மாலை சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தின் கடமையில் உள்ள பதில் பொறுப்பு அதிகாரிக்கு தெரியப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து குறித்த சம்பவம் தொடர்பாக நடந்த விடயத்துக்கு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி மன்னிப்பு கோரியதுடன் குறித்த விடயம் தொடர்பாக மேலும் முறைப்பாடு பதிவு செய்யுமாறு கோரியதை அடுத்து முறைப்பாடு
செய்யப்பட்டது. மற்றைய சந்தேக நபரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதுடன் அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தான் உறுதி அளிப்பதாக கிளிநொச்சி போலீஸ் நிலைய பதில் பொறுப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாலியல் வன்புணர்வு செய்த குற்றச்சாட்டில் 3 நாடாளுமன்ற ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பல கட்ட விசாரணைகளுக்கு பின்னர் குறித்த 3 ஊழியர்களும் குற்றவாளிகள் என கண்டறியப்பட்ட நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தகவல் தொடர்புத்துறை அறிக்கை ஒன்றில் சுட்டிக்காட்டியுள்ளது. நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் திருமதி குசானி ரோகண தீரவின் பரிந்துரையின் பேரில் குறித்த 3 ஊழியர்களையும் பணி நீக்கம் செய்வதற்கு சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன அனுமதி அளித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அங்கிருந்து வெளியேறியுள்ளார். கதிர்காமம் பகுதியில் உள்ள காணி ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது சுமார் 1.5 மணித்தியாலங்கள் அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காரவையும் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையை ஊழலில் இருந்து விடுவிப்பதற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் சீனா ஆதரவு தெரிவித்துள்ளது. இலங்கை மக்களுக்கு வளரும் தேசம் அழகான வாழ்க்கை என்ற தொலைநோக்கு பார்வையை அடைய தற்போதைய இலங்கை அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகளுக்கு சீனாவின் முழு ஆதரவையும் அந்நாட்டு பிரதமர் லீ கியாங் வெளிப்படுத்தியிருந்தார். நேற்று பெய்ஜிங்கில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது பிரதமர் லீ கியாங் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது பிரதமர் லீ ஜனாதிபதி திசாநாயக்கவை அன்புடன் வரவேற்று இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு விரிவான ஆதரவை வழங்குவதற்கான சீனாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். ஊழல் இல்லாத தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான இலங்கை அரசின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு சீனாவின் ஆதரவையும் பிரதமர் உறுதிப்படுத்தினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது கருத்துக்களில் துறவிய பாக்ஷியனின் காலத்தில் இருந்தே சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நட்பை எடுத்துரைத்தார். வறுமையை ஒழிப்பதற்கும் நாடு முழுவதும் டிஜிட்டல் மயமாக்கலை ஊக்குவிப்பதற்கும் இலங்கையின் முயற்சிகளுக்கு பிரதமர் லீயின் ஆதரவையும் அவர் கோரியுள்ளார். இலங்கையின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்து வரும் சீன அரசாங்கத்திற்கும் அந்நாட்டு மக்களும் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவிற்கும் ஜனாதிபதி நன்றியை தெரிவித்ததுடன் நீண்டகால இருதரப்பு உறவை வலுப்படுத்துதல், முதலீடுகளை வளர்ப்பது, கலாச்சார பரிமாற்றங்கள், வர்த்தகம் மற்றும் அரசியல் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் இச்சந்திப்பு இடம்பெற்றுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு அனுரகுமார திசாநாயக்கவும் போர்க்காலத்தில் இடம்பெற்ற பாரிய மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறப்படுதல் அவசியம் என்பதை ஆதரிக்கவில்லை என சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் தனது வருடாந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் மேலும் தெரிவித்துள்ளதாவது: ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திற்கு தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட வேளை இலங்கையின் அரசியல் பாதை மாறியது. திசாநாயக்க அதிகளவு சமத்துவமான பொருளாதார கொள்கைகளை முன்வைத்தார். ஊழலுக்கு எதிராக போராடுவது, பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்பது உட்பட நீண்ட கால மனித உரிமை கரிசனைகளுக்கு தீர்வு காண்பதாக உறுதியளித்தார். எனினும் முன்னைய இலங்கை அரசாங்கங்கள் போல 1983 முதல் 2009 வரையான காலப்பகுதியில் உள்நாட்டு போரின் போது இடம்பெற்ற பாரிய மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறப்பட வேண்டும் என்பதை அவர் ஆதரிக்கவில்லை. ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திற்கு தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட வேளை இலங்கையின் அரசியல் பாதை மாறியது. திசாநாயக்க அதிகளவு சமத்துவமான பொருளாதார கொள்கைகளை முன்வைத்தார். ஊழலுக்கு எதிராக போராடுவது, பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்பது உள்ளிட்ட நீண்ட கால மனித உரிமை கரிசனைகளுக்கு தீர்வு காண்பதாக உறுதியளித்தார். எனினும் முன்னைய இலங்கை அரசாங்கங்கள் போல 1983 முதல் 2009 வரையான காலப்பகுதியில் உள்நாட்டு போரின் போது இடம்பெற்ற பாரிய மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறப்பட வேண்டும் என்பதை அவர் ஆதரிக்கவில்லை என்றுள்ளது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.